ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ. இட்ஸ் சாட்டர்டே வீக்கெண்ட் விலாக் தான். ஸோ வீக்கெண்ட் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா போயிட்டு இருந்துச்சு. எதுவுமே நான் பெருசா பிளான் பண்ணி பண்ண மாரியே போகல அன்னைக்கு. அண்ட் எனக்குமே பெரிய ஒரு டவுனா இருந்த அந்த டேவே. ஏன்னே தெரியல. பட் எனக்கு அந்த டேவே சுத்தமா பிடிக்காம தான் போயிட்டு இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்கில. ஸோ நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துரணுன்ட்டு அமைதியா வாய சைலன்ட்டா வச்சுட்டுருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டவுனா இருந்தேன்னா, நான் என்ன பேசுவேன்றது எனக்கே தெரியாது. அப்படியே ஒரு மாரி வீட்ல இருக்கவங்கள தான் நான் பேசுவேன். வெளியில யார்கிட்டயும் நான் பெருசா பேச மாட்டேன். ஸோ எதுவுமே பண்ணக்கூடாது. நம்மளுக்கு புடிச்சத சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியா போயிரும் அப்படின்னு நினச்சு தான் நான் அந்த டேவ அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலா வந்து எனக்கு புடிச்சது வந்து சிம்பிளா செய்யணும்னு பார்த்தா, உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அத செஞ்சு புளி சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு அதுதான் செஞ்சுட்டுருந்தோம். அண்ட் ஃபுல்லாவே அம்மா தான் பண்ணிட்டுருந்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நீங்க இந்த மாரி லோவா ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேக் வர என்ன மாரி நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நான் தூங்கி எந்திரிச்சா சரியா போயிரும்ன்ட்டு என் பாயிண்ட்ல சொல்றேன். பட் உங்களோட ஒரு பவுன்ஸ் பேக் என்னவா இருக்கும் அப்படின்றது எனக்கு சொல்லுங்க. லைக் மூவி பார்ப்பீங்களா? இல்ல ஒரு வாக் போவீங்களா? இல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. மேபி நான் நெக்ஸ்ட் டைம் அத கூட நான் ட்ரை பண்றேன். எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அன்னைக்கு என்ன லைக் எதுவுமே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு பக்கம் கிளாஸஸ் வேற. அது வேற நான் ஹாஃப்லயே வெளியில வர மாரி, அப்படியே ஒரு மாரி டிஸ்டர்பிங்காவே இருந்துச்சு. பாருங்க காய்கறி கூட நான் ஒழுங்காவே வெட்டல. ஏதோ ஏனோ தானோன்னு வெட்டிட்டு இருந்தேன் அன்னைக்கு. இப்படிலாம் நான் வந்து இம்பர்ஃபெக்ட்டா பண்றவளே கிடையாது. எது எடுத்தாலும் லைக் பெர்ஃபெக்ட்டா நெனைப்பேன் எல்லாமே பண்ணணுன்ட்டு. ஆனா அன்னைக்கு என்னால சுத்தமா முடியல. சரி இட்ஸ் ஓகே. எல்லா டேவும் நம்மளுக்கு வந்து ஹேப்பியா அப்படியே நம்ம நெனைக்கிற மாரி போயிராதுல்ல அப்படின்ட்டு, நானே சரி ஓகே பார்த்துக்கலாம். என்னதான் இன்னைக்கு நடக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அமைதியா போயிட்டுருந்துச்சு டே. சரி எப்பவும் போல நம்மளுக்கு புடிச்சது சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு நினச்சு தான் நான் வந்து உருளைக்கிழங்கு கேட்டிருந்தேன். அது சாப்பிடலாம் அப்படின்னு. சரி சாப்பிட்டு முடிச்சாச்சும் நம்ம சரியாயிருவோம்ன்னு பார்த்தா, அப்பவும் இல்ல. சும்மா அப்படியே இரிட்டேட்டிங்காவே இருந்துச்சு. ஏதாச்சும் தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டா அதுக்கும் கத்துவேன். எல்லாத்துக்குமே கத்திட்டு இருந்தேன். அது எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னே தெரியல. தட் வாஸ் நாட் மை டே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஒன்ஸ் இன் அ வைல் நான் இப்படிதான் எப்பயாச்சும் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவேன் வீட்ல இருக்கவங்க கிட்ட. எனக்கே ரீசன் தெரியாது. என்ன மூட் அப்செட் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா டயர்ட்னாலயா, இல்ல ஒழுங்கா தூங்காததுனாலயா, இல்ல என்னன்னு எனக்கே ரீசன் தெரியல. ரீசன் யாராச்சும் கேட்டா எனக்கு தெரியாது. ஏன் இப்படி கத்துறேன்னு எனக்கு தெரியாது. இதே தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். பட் எஸ். அப்புறம் போக போக அந்த டே வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவா ஆச்சு. நான் எப்படின்றது உங்க கூட அப்படியே ஷேர் பண்றேன் இந்த வீடியோலயே. எல்லாரும் என்ன பார்த்து மோட்டிவேட் ஆறீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு பின்னாடி நிஜமாவே ஃப்ராங்க்கா சொல்லணும்னா, நெறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு. அத நான் பெருசா சொல்லிக்கிறது இல்ல. ஏன்னா, எனக்கு புடிச்ச வேல பண்றதுனால, எனக்கு அது பெருசா ஹார்ட் ஒர்க்குன்ற மாரி கூட இல்ல. பட் எப்பவாச்சும் நான் டவுன் ஆயிருவேன். ஒழுங்கா வியூஸ் போலனா, லைக் 100% குடுத்து வியூஸ் போலனா நான் டவுன் ஆயிருவேன். இப்ப நார்மலா போடுற வீடியோக்கு வியூஸ் போலனா, ஓகே நம்ம அதுல எந்த எஃபோர்ட்டும் போடல அப்படின்ற மாரி இருக்கும். பட் நான் எஃபோர்ட் போட்டு எடுக்கிற வீடியோஸ்க்கு போலனா, எனக்கு ஒரு மாரி இருக்கும். இல்லையே! நம்ம பெஸ்ட்டு தானே குடுத்துருக்கோம். அப்புறம் ஏன் நம்மளுக்கு ரிசல்ட் வரல? அப்படின்ற மாரி இருக்கும். பட் நானே உங்ககிட்ட நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்க போடுற எஃபோர்ட்ட போட்டுட்டு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா நானே சம்டைம்ஸ் அப்படிதாங்க மென்டல் மாரி பண்ணி அப்படியே கொஞ்சம் லோவா இருப்பேன். இது ஆக்சுவலி ஹியூமன் நேச்சரே அப்படி தானே. கொஞ்சம் டவுன் ஆயிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்மளே ஏதாச்சும் ஒண்ணு ஹேப்பியா பண்ணி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆறது. ஸோ அந்த மாரி தான் இந்த டே போயிட்டுருந்துச்சு. எங்க அம்மா இதுக்கு மேல நீ விளாக் எடுக்காத. நீ போய் படுத்துரு. நீ ரெஸ்ட் எடு ஃபர்ஸ்ட்டு. நீ டிஸ்டர்ப்டா இருக்க. இப்படி இப்படியே கன்டின்யூ பண்ணனா உனக்கு இந்த டேவே ஸ்பாயில் ஆயிரும். அப்படின்ட்டு போய் படுத்துரு அப்படின்னாங்க. ஒரு 1:30, 2 அப்படி படுத்திருப்பேன். 4:30 வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன். என்ன யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. நடுவுல கிளாஸஸ் அது இதுன்னு இருந்துச்சு. பட் நான் எதுவுமே அட்டெண்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு அந்த டே எனக்கான டேவாவே இல்ல. ஸோ எதுவுமே பெருசா அட்டெண்ட் பண்ணல. நல்லா தூங்கிட்டேன். ஒரு 2 ஹார்ஸ் தூங்குனேன். ஒரு சடன் கால் ஒரு 4:30க்கு என் ஃப்ரெண்டு கால் பண்ணா. எங்கேருந்து வந்தா சேவியர்ன்னு தெரியல. "என்ன பண்ணிட்டுருக்கேன்னு?" கேட்டா, "நான் தூங்கிட்டு இருக்கேன்டி, முடியல" அப்படின்னேன். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கெளம்பு. நம்ப வந்து கான்சர்ட் போலாம். டிக்கெட்ஸ் இருக்கு" அப்படின்னா. நாங்க எதுவுமே ப்ரீ புக்டு இல்ல, ப்ரீ பிளான்ட் இல்ல. 6:00 கான்சர்ட்னா 4:30 கால் பண்ணி, "எந்திரி, கெளம்பு" அப்படின்றது மட்டும் தான் எனக்கு சொன்னா. சரி ஓகே நம்பளும் போலாம் ஜாலியா இருக்கும். லைக் மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாரி இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு திங்கிங்லயே இருக்கிறனால தான் நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நெனச்சு, நானும் சரி போலாம் அப்படின்ட்டு நானும், அவளும் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கெளம்பிட்டோம். கேப் புக் பண்ணியிருந்தேன். எல்லாமே அவளே பார்த்துக்கிட்டா. எல்லாமே ப்ரீ பிளான்டா அவ வச்சிருந்தா. ஜஸ்ட் நான் போயிட்டு வந்தேன். அவ்வளோதான். அவ என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா ஆக்சுவலி. என்னோட டேவே மாத்திட்டா. நான் தூங்கி எந்திரிச்ச உடனே எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாயிடுச்சு. அண்ட் இந்த கான்செர்ட் வந்தோனே சரி ஓகே. பேக் டூ நார்மல். நம்ம வந்து இனி கொஞ்சம் ஆக்டிவா வேல பார்க்கணும். இந்த டே ஃபுல்லா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்.
அப்படின்ட்டே நினச்சிட்ருந்தேன். அண்ட் எஸ் இந்த மாதிரி தான் இந்த டே வந்து ஒரு பேட் டேலேருந்து ஒரு குட் டேக்கா மாறுச்சு. அதான் நம்ம வந்து யூனிவர்ஸுக்கு தெரிஞ்சிரும்ல நம்ம சோகமா இருக்கோம்னா யாரையாச்சும் ஒருத்தவங்கள அனுப்பிச்சு விட்ருவாங்க நம்மளுக்காக. இந்தா இவங்கள வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்து என்னை கேட்கும்போது. நான் எதுவுமே யோசிக்கல. ஓகே இன்னைக்கு கூப்பிட்றா ஜாலியா போயிட்டு வரலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாரி நெனச்சு குடுகுடுன்ட்டு ரெடி ஆயிட்டு நானும் அவளும் கிளம்பிட்டோம். எப்பவுமே சொல்றதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு வந்து காற்றின் மொழி கான்செப்ட் வந்து நம்மளோட ஊர்ல நடந்தாலும் உலகம் முழுக்க ஒரு தினம் செலிப்ரேட் பண்றாங்க. ஆமா, யாரோட பர்த்டே? எஸ், இன்னைக்கு வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களோட பிறந்த நாள். நம்மளோட சார்பா ஒரு விஷஸ் கொடுக்கணும்ல. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷஸ் பண்ணலாமா? ரெடியா? சரி, ஓகே ஓகே டன். சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லா மக்களுக்காகவும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். சோ என்னோட பேரு தர்ஷு சுந்தரம். நான் ஜீல வந்து அண்ணான்னு ஒரு சீரியல் போன மாசம் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டேன். சோ ஜீ தமிழ்ல ஆங்கர் பிளஸ் ஆக்டரா இருக்கேன். நம்ம கூட பாலாஜி நான் வந்து பொதிகல தம்பின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே? ஐயோ ஆமா, அது மட்டும் தான் வரப்போகுது. ஓகே. சோ ஹாய், என்ன பத்தி சொல்லணும்னா நான் வந்து விஆர் பாலாஜி. விஜய் டிவில கலக்க போகிற சாம்பியன்ஸ்ல அதெல்லாம் பேர் பார்த்துருக்கீங்க. அதுல அதிகமா லேடி கெட்டப் வந்து நான் தான் வந்து பண்ணியிருக்கேன். 2 3 ஹேப்பி பர்த்டே தளபதி. ஓகே சூப்பர். சோ நம்ம ஈவென்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈவென்ட் நடத்துற ஸ்பான்சர்ஸ் பொன்னானே மச்சி இது சொன்னா நம்புறா மச்சி, தம்புரி மர சொன்னா நம்புறா, சரவடி மர சொன்னா நம்புறா, கண்ணேரி மர சொன்னா நம்புறா. அப்புறம் நம்மள பத்தி சொல்லி அப்படியே ஆயிடுச்சு மச்சி. நீ தான் பேச. நான் என்னத்த பேசுறது? நான் வேண்டாம், சிங்கிளா இருக்கு. ஓகே சூப்பர், தேங்க் யூ. சோ குட்டி ஒரு 4 பேர் ஏத்திடலாமா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ஆன் டு தி ஸ்டேஜ் நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்தோட வீட்டு பிள்ளைன்னு சொல்லலாம். பிகாஸ் இவங்க நம்ம வீட்டு பொண்ணுங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். சூப்பர் சிங்கர்ல ஒரு பரிமாணம், சிடபிள்யூசில 2 பரிமாணம், இப்போ ஒரு ஆக்டரா, சிங்கரா, என்டர்டெய்னரா நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்ச உங்களோட ஃபேவரட் சிவாங்கி அவர்களை பேரை கலைக்கலாம். So actually Sam fans சிவாங்கி எல்லாமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். தனித்தனியாக பிரிக்கலாம் வேணாம். இங்கே வந்து உங்கள் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். எப்போவுமே உங்களோட கைத்தட்டல், உங்களோட சப்போர்ட் இல்லைனா எங்களெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி நின்று பாட முடியாது. கனவுலாம் நினைவாக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உங்களை முடிஞ்ச வரைக்கும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் இன்றைக்கும் நிறையா சாங்ஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பேண்டோட, நானும் சிவாங்கியும் அண்ட் பேண்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக பாடுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஹோசூர் மக்களே. ஸோ இதுதான் வந்து ஹோசூர்ல என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டே ஹோசூர்ல வந்து இவ்வளோ பேர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ சாங்ஸ் அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்க பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ உங்களுக்கு இந்த பாட்டெலாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் கூட சேர்ந்து பாடலாம். ரெடி?
காப்பிரைட்ஸ் இஷ்யூனால நான் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் சாங்ஸ் கட் பண்ணியிருக்கேன். பட் பின்னாடி வந்து கொஞ்சம் காப்பிரைட்ஸ் செக் பண்ணி சில லைவ் கிளிப்பிங்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அது அந்த வைப் உங்களுக்கும் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ என்ஜாய் பண்ணுங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு. ஸோ இப்படி தான் அந்த டே போயிட்டுருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் சூப்பரா பாடிட்டு இருந்தாங்க. லைவ்ல கேட்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் ஹொசூர் பீப்புளுமே ரொம்ப நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா சாங்ஸ்க்குமே. எஸ், அந்த டேவே அப்படியே பாசிட்டிவா மாறிடுச்சு. எனக்கு இது சொல்லும்போது லைக் எப்படி இருந்தனோ, இப்படி ஆயிட்டேனே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு அந்த டே அதுக்கப்புறம். அண்ட் எனி ஷிவாங்கி அண்ட் சாம் விஷால் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தட் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்ட்டு. கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா அண்ட் எந்த சாங் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்க. ஸோ நிறைய லைவ் கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணலன்னா ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாமே குத்து சாங்ஸாக பாடிட்டு இருந்தாங்க. ஸோ மெலோடியில் ஆரம்பித்து குத்து சாங்ஸில் பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய விஜய் சாங்ஸ் பாடினாங்க. ஏன்னா அன்றைக்கி விஜயோட பர்த்டே. ஸோ எஸ், இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. அண்ட் கொக்கர கொக்கரக்கோ எவ்வளோ பேருக்கு அந்த பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய கில்லி சாங்ஸ் பாடினாங்க. ரீசெண்ட் டேஸில் கில்லி படத்தில் வந்து எல்லா சாங்ஸுமே ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஹொசூர் பீப்புளும் நல்லா டான்ஸ் ஆடி வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கான்சர்ட் ஆக்சுவலி 6:00 ஸ்டார்ட் ஆக வேண்டியது ஆல்மோஸ்ட் 8:00 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது முன்னாடிலாம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபன் கேம்ஸ்லாம் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. மியூசிக் கேட்குறது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஹீலிங் ப்ராசஸாக தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மியூசிக் கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை ஹீல் பண்ணும். அதுவும் அந்த மோட்டிவேஷ்னல் சாங்ஸ்லாம் கேட்கும்போது சரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் வா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் லைஃப்பில். நீங்கள் எவ்வளோ பேர் கான்சர்ட் அட்டென்ட் பண்ணதே இல்லை பட் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு கான்சர்ட்டாச்சும் லைஃப்பில் அட்டென்ட் பண்ணணும், லைக் லைவாக எல்லாமே சாங்ஸ் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். சூன் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நானுமே இது வரைக்குமே அட்டென்ட் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் கான்சர்ட் வந்து பிரதீப் குமாரோட கான்சர்ட் நம்ம போட்டிருந்தோம்ல வீடியோ. ஸோ அது அண்ட் செகண்ட் கான்சர்ட் இது ரெண்டுமே நான் வந்து லைக் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் கான்சர்ட்ஸ் தான். பட் ஹாப்பியாக இருந்துச்சு சாங்ஸ் கேட்கும்போது. உங்கள் லைஃப்லையும் நீங்களும் ஒரு டைமாச்சும் கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருன்றதுனால மட்டும்தான் நான் வந்து சாங்ஸை மியூட் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுங்க. எனக்கும் ஆசை தான் லைக் லைவில் அவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் காமிக்கணும் அப்படின்னு. நான் யோசித்தேன் ஒரு நிமிஷம் லைவ் போயிட்டா எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் பார்க்குற ஒரு 10 பேராச்சும் பார்க்கட்டும் அப்படின்னு. சரி ஓகே, நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை லைவ் போகிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் அமைதியாயிட்டேன். ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. முன்னாடி சேரெல்லாம் கிச்சு
அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக லைக் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டே இருந்தா, "வா ஆடலான்ட்டு." நான் தான் பெருசா வந்து அப்படியே அமைதியா உட்காந்துட்டே இருந்தேன். சரி ஓகே ஆடிடலாம். என்னதான் ஆயிரும் நம்மளுக்கு. சரி யார் பார்த்தா என்ன அப்படின்ற மாரி தான் நாங்களும் அப்புறம் பின்னாடி போக போக ஆட ஆரம்பிச்சோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். யாரும் சிரிக்காதீங்க. நாங்க பெரிய டான்சர்ஸ் கிடையாது. பட் எஸ் நாங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணோம். அந்த சாங்க நாங்க வைப் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் இது கிடையாது டான்ஸு. பின்னாடி வரும். அது பாருங்க லாஸ்ட் கிளிப்பிங்கில வரும். ஸோ என்ன பாட்டுன்றது கெஸ் பண்ணிட்டே இருங்க. உங்க எல்லாருக்கும் புடிச்ச ரொம்ப ஃபேவரட் சாங் தான் அது. ஸோ எஸ் பாருங்க. நாங்க பெரிய டான்சர்ஸ் கிடையாது. பட் ஜஸ்ட் சாங்குக்கு வைப் பண்ணிட்டுருந்தோம். நாங்க அப்படியே ஜஸ்ட் அஸ் திங்ஸ் தான் லைக் என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் எஸ் லாஸ்ட்ல போம்போது ஒரு கம்மல் மட்டும் என் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி குடுத்தா. ஸோ அத வாங்கிட்டு குடு குடு குடுன்ட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 10:00 ஆயிடுச்சு. எங்க அண்ணா வந்திருந்தான் பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அவங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 2 சாங்ஸ் கேட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த டே இப்படி தான் போச்சு. ஒரு பேட் டேல ஸ்டார்ட் ஆயி அப்படியே ஸ்லோவா அப்படியே குட் டேவா கன்வெர்ட் ஆயி வைப் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் இங்க ஒரு தாத்தா என்னம்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. வேற லெவல்ல அவர் பாட்டுக்கு அவர் உலகத்துல ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் ரிட்டர்ன் குடுகுடுன்னு கிளம்பியாச்சு. எங்க அண்ணா வந்தோனே ரிட்டர்ன் போம்போது லக்ஷ்மி சினிமாஸ் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு சொல்லுங்க. இது ஒரு லைக் இப்போ ரீசென்ட்டா ஓப்பன் ஆச்சுல்ல. ஸோ அங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. படம் ஓடல அப்படின்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு, வந்த உடனே எங்க அண்ணா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்தான். சரி சாப்பிடு அப்படின்ட்டு. அதனால அழகா அத சாப்பிட்டு முடிச்சுட்டு, இந்த டே இப்படிதாங்க போச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி நிஜமாவே என்னோட குட் டேஸ், பேட் டேஸ் எல்லாமே உங்க கூட இந்த மாரி வீடியோஸ்ல ஷேர் பண்றது. ஒன் டே அது நம்ம டேவா இருக்கும். ஸோ அந்த டேக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்போ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் லைக் ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் ஒரு நான் பண்றது அட்லீஸ்ட் நோட்டீஸ் ஆகுறது அப்படின்ற மாரி தெரியும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த டே வந்து கூடிய சீக்கிரத்தில வரும்னு நானும் நம்புறேன். கண்டிப்பா வரும். ஸோ எஸ் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, தலைக்கெல்லாம் நல்லா எண்ணெய் வச்சுட்டேன். ஸோ சண்டே தலைக்கு குளிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா அப்படின்ட்டு. ஸோ சண்டே ஏதாச்சும் நல்லா உருப்படியா பண்ணணும்னு. அப்புறம் மிட் நைட்ல யோசிச்சு பார்த்தா ஒரு 12 மணிக்கு தான் ஞாபகம் வந்துச்சு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னு. அப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி 12:30 மணிக்கு உட்காந்து சப்மிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய். டேக் கேர்.